ஹாய் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கட்டுரைக்கான தலைப்பு போக்குவரத்து ஒழுங்கின் அவசியம், போக்குவரத்து விதிமுறைகள், போக்குவரத்து ஒழுங்கின் முக்கியத்துவம் போன்ற தலைப்புகளுக்கான கட்டுரையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது கட்டுரையில் இடம்பெற்றுள்ள தலைப்புகளை பற்றி பார்க்கலாம். குறிப்பு சட்டகம், முன்னுரை, போக்குவரத்து ஒழுங்கின் தேவை, பயன்கள், சவால்கள், தீர்வுகள், முடிவுரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னுரை. இன்றைய வேகமான உலகில் போக்குவரத்து ஒழுங்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். மக்கள் தொகை அதிகரிப்பும் வாகனங்களின் எண்ணிக்கை உயர்வும் காரணமாக சாலைகளில் நெரிசல் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலைமையில் போக்குவரத்து ஒழுங்கை கடைபிடிப்பது அவசியமாகின்றது. முதலில் போக்குவரத்து ஒழுங்கின் தேவை பற்றி பார்ப்போம். போக்குவரத்து ஒழுங்கானது மனிதனின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. சாலை விதிகளை மதிக்காமல் செல்லும்போது விபத்துக்கள் ஏற்படலாம். சிகப்பு, மஞ்சள், பச்சை சிக்னல்கள் போன்ற அடிப்படை விதிகளை கடைபிடிப்பதன் மூலம் பல விபத்துக்களை தவிர்க்கலாம். இதனால் உயிர் இழப்புகளும் குறையும். இரண்டாவதாக, போக்குவரத்து ஒழுங்கை கடைபிடிப்பதால் ஏற்படும் பயன்களை பற்றி பார்ப்போம். 1. போக்குவரத்து ஒழுங்கு நேரத்தை மிச்சப்படுத்த உதவுகின்றது. ஒழுங்காக செல்லும் வாகனங்கள் சாலைகளில் நெரிசலை குறைக்கின்றது. மக்கள் தங்கள் இலக்கை விரைவாக அடைய உதவுகின்றன. ஒவ்வொருவரும் தங்கள் பாதையில் ஒழுங்காக சென்றால் போக்குவரத்து நெரிசல் குறையும். சமூக ஒற்றுமையையும் கட்டுப்பாட்டையும் வளர்க்கின்றது. சாலை விதிகளை மதிப்பது ஒவ்வொருவரின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்துகின்றது. இதன் மூலம் ஒழுங்கான சமூகத்தை உருவாக்க முடியும். மேலும் போக்குவரத்து ஒழுங்கு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க உதவுகின்றது. நெரிசல் குறைந்தால் எரிபொருள் வீணாகாமல் காற்று மாசுபாடு குறையும். இதனால் இயற்கை பாதுகாப்பு மேம்படும். அடுத்ததாக, சவால்கள். இன்று பலர் விதிகளை மீறுகின்றனர். மது அருந்திவிட்டு வாகனங்களை செலுத்துதல், ஹெல்மெட் இல்லாமல் பயணம் செய்தல், மொபைல் பயன்படுத்தி கொண்டு வாகனம் ஓட்டுதல் போன்றவை விபத்துக்கு காரணமாகின்றன. நகரங்களில் சாலைகள் குறுகியதாகவும் வாகனங்கள் அதிகமாகவும் இருப்பதனால் சிக்கல்களை எதிர்கொள்கின்றோம். இதற்கான தீர்வுகளை பற்றி பார்ப்போம். அரசு கடுமையான சட்டங்கள், தண்டனைகளை அமல்படுத்த வேண்டும். பள்ளிகளில் விழிப்புணர்வு பாடங்கள், போக்குவரத்து காவல்கள் செயற்பாட்டை அதிகரிக்க வேண்டும். மக்கள் தன்னிச்சையை துறந்து சாலை விதிகளை பின்பற்றினால் சமூகம் பயனடையும். முடிவுரை. போக்குவரத்து ஒழுங்கு என்பது சாலை விதிகளை கடைபிடிப்பது மட்டுமல்ல, இது மனித உயிர்களை பாதுகாக்கும் முக்கிய கருவியாகும். ஒவ்வொருவரும் பொறுப்புடன் நடந்து கொண்டு போக்குவரத்து விதிகளை பின்பற்றினால் பாதுகாப்பான மற்றும் அமைதியான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.